Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 11th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்க்கு சாப்டர் 14ல ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ் அப்படின்ற டாபிக்கை பற்றி பார்க்க போகிறோம். The scope of a variable is the lifetime of a variable of source code in which it is defined. ஒரு வேரியபிளுடைய ஸ்கோப்னா என்னன்னா, சோர்ஸ் கோடில் ஒரு வேரியபிளை நம்ம எந்த இடத்துல டிக்ளேர் பண்ணுறோம், அதை எங்கெங்கெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும், எங்கெங்கெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறது தான் ஸ்கோப் ஆஃப் a வேரியபிள்ன்றது. A global variable has a global scope. ஒரு global variableக்கு global scope இருக்கும். It can be defined everywhere in the JavaScript code. இதை JavaScript codeல எங்க வேணா நம்ம define பண்ணலாம். Variables declared within a function are defined only within the body of the function. ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணாலோ அல்லது ஒரு ஃபங்க்ஷன் பாடிக்குள்ள ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணாவோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா லோக்கல் வேரியபிள்னு சொல்லுவோம். தே ஆர் லோக்கல் வேரியபிள்ஸ் அண்ட் ஹேவ் லோக்கல் ஸ்கோப். அதனுடைய லைஃப் டைம் லோக்கல் ஸ்கோப்ல மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட், அசைனிங் வேல்யூஸ் டு வேரியபிள்ஸ். வேரியபிளுக்கு வேல்யூ எப்படி அசைன் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். வேரியபிள்ஸ் கேன் பி அசைன்ட் இனிஷியல் வேல்யூஸ் வென் தே ஆர் டிக்ளேர்ட் as follows. வேரியபிளுக்கு இனிஷியல் வேல்யூ கொடுத்து அசைன் பண்ணுவாங்க. எப்போ அசைன் பண்ணுவாங்கன்னா டிக்ளேர் பண்ணும்போதே அசைன் பண்ணுவாங்க. அது எப்படி அசைன் பண்றாங்கன்ட்டு கீழே இருக்கிற எக்ஸாம்பிள் மூலம் பார்க்கலாம். வேர் நியூமரிக் டேட்டா 1 இஸ் ஈக்குவல் டு 522 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல நியூமரிக் டேட்டா 1 அப்படின்றது ஒரு வேரியபிள் நேம். இந்த வேரியபிளுக்கு 522 அப்படின்ற இனிஷியல் வேல்யூவை அசைன் பண்றாங்க. இனிஷியல் வேல்யூனா ஆரம்ப வேல்யூவை அசைன் பண்றாங்க. ஸோ நியூமரிக் டேட்டா 1க்கு இப்போ என்ன வேல்யூ இருக்குன்னா 522. அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வேர் ஸ்ட்ரிங் டேட்டா ஈக்குவல் டு ஜாவாஸ்கிரிப்ட் ஆஸ் ஸ்ட்ரிங்ஸ் /n issue thus. இது ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ. அது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா டபுள் கோர்ஸுக்குள்ள கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து இது ஸ்ட்ரிங் வேல்யூன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரிங் வேல்யூ இந்த ஸ்ட்ரிங் டேட்டான்ற வேரியபிளுக்கு அசைன் ஆகிடும். அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வேர் நியூமரிக் டேட்டா ஈக்குவல் டு 3.14. இது ஃப்ளோட் டேட்டா டைப். ஏன்னா டெசிமல் பாயிண்ட் இருக்கு. 3.14 அப்படின்ற வேல்யூ நியூமரிக் டேட்டாக்கு அசைன் ஆகிடும். அடுத்தது வேர் பூலியன் டேட்டா ஈக்குவல் டு ட்ரூ. ட்ரூன்ற வேல்யூ பூலியன் டேட்டா அப்படின்ற வேரியபிளுக்கு அசைன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வேரியபிளை டிக்ளேர் பண்ணும்போதே வேல்யூ அசைன் பண்ணிடலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். டிக்ளேரிங் வேரியபிள்ஸுக்கு ஃபர்ஸ்ட் HTML-க்குள்ள நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கோட் எழுத போகிறோம். அதனால HTML ஆரம்பிச்சுக்கிறோம். அப்புறம் ஹெட் இருக்கு. அதுக்குள்ள டைட்டில் டெமோ ப்ரோக்ராம் டிக்ளேரிங் வேரியபிள்ஸ் இன் ஜாவாஸ்கிரிப்ட் கொடுக்குறோம். ஸோ இதுதான் டைட்டிலில் டிஸ்பிளே ஆகும். ப்ரௌசருடைய டைட்டிலில் இது டிஸ்பிளே ஆகும். அப்புறம் டைட்டிலை க்ளோஸ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறமா ஹெட்டை க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ பாடி ஸ்டார்ட் பண்ணுறோம். பாடிக்குள்ள ஸ்கிரிப்டை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அதாவது ஜாவாஸ்கிரிப்டை ஆரம்பிக்க போகிறோம். ஜாவாஸ்கிரிப்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஸ்கிரிப்ட்னு தரணும். ஸோ அதனால லெஸ் தென் ஸ்கிரிப்ட்னு கொடுத்துட்டு லாங்குவேஜ் ஈக்குவல் ஜாவாஸ்கிரிப்ட்ன்றது டபுள் கோர்ஸில் தரணும். அப்புறம் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் ஆர் ஜாவாஸ்கிரிப்ட்னு கொடுக்கணும். இதையும் டபுள் கோர்ஸில் தரணும். அப்புறம் இந்த கிரேட்டர் தென் சிம்பிளை கொடுத்து முடிக்கணும். வேர் ஸ்பேஸ் விட்டு நியூமரிக் டேட்டா 1 ஈக்குவல் டு 522ன்னு கொடுத்துருக்காங்க. 522ன்றது நம்பர் வேல்யூ. இதுக்கு டபுள் கோர்ஸ்லாம் தரக்கூடாது. ஜஸ்ட் அந்த நம்பரை அப்படியே டைரெக்டாக அசைன் பண்ணால் போதுமானது. ஓகே, இப்போ 522ன்ற வேல்யூ நியூமரிக் டேட்டா 1க்கு அசைன் ஆகிடும். இங்கே நியூமரிக் டேட்டா 1ன்றது வேரியபிள் நேம். அடுத்தது வேர் ஸ்ட்ரிங் டேட்டா ஈக்குவல் ஜாவாஸ்கிரிப்ட் ஹேஸ் ஸ்ட்ரிங்ஸ் /n issue thus அப்படின்ற இந்த ஸ்ட்ரிங் வேல்யூ ஸ்ட்ரிங் டேட்டாக்கு அசைன் ஆகிடும். வேர் நியூமரிக் டேட்டா ஈக்குவல் டு 3.14. இதில் 3.14 நியூமரிக் டேட்டாக்கு அசைன் ஆகிடும். வேர் பூலியன் டேட்டா ஈக்குவல் டு ட்ரூ. ட்ரூன்றது பூலியன் டேட்டான்ற வேரியபிளுக்கு அசைன் ஆகிடும். அடுத்தது டாக்குமெண்ட் டாட் ரைட்னு கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட் டாட் ரைட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ப்ரௌசரில் நமக்கு தேவையான மெசேஜையோ இல்லை வேல்யூ டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இப்போ ஓப்பன் பேரந்திஸ் கொடுத்துட்டு டபுள் கோர்ஸில் நியூமரிக் டேட்டா கோலன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் டபுள் கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஸ்ட்ரிங். டபுள் கோர்ஸில் என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகிடும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் அவுட்புட்டில் நியூமரிக் டேட்டா கோலன் அப்படின்றது பிரிண்ட் ஆகிடும். இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். அடுத்தது இங்கே ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ்ஸுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற நியூமரிக் டேட்டா 1 வேல்யூவை இந்த நியூமரிக் டேட்டா கூட ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் நியூமரிக் டேட்டா 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நியூமரிக் டேட்டா 1ன்றது வேரியபிள். அதில் 522ன்ற வேல்யூ இருக்குது. அதனால் அவுட்புட்டில் 522
அப்படின்றது பிரிண்ட் ஆகும். அடுத்தது டாக்குமெண்ட் ரைட் அப்படின்னு இன்னொன்று கொடுத்துருக்காங்க, பிஆர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய கர்சர் இங்கே நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடும். இதில் ஸ்ட்ரிங் டேட்டா அப்படின்றது டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரிங் டேட்டா கோலன்றது. அதனால இந்த ஸ்ட்ரிங் டேட்டா அப்படியே பிரிண்ட் ஆகிடும். பிளஸ் ஸ்ட்ரிங் டேட்டாவில் இருக்க வேல்யூ ஜாவா ஸ்கிரிப்ட் ஆஸ் ஸ்ட்ரிங்ஸ், இது அப்படியே பிரிண்ட் ஆகிடும். ஜாவா ஸ்கிரிப்ட் ஆஸ் ஸ்ட்ரிங்ஸ். அப்புறம் இங்கே ஸ்லாஷன் கொடுத்துருக்காங்க, பக்கத்தில் இஷ்யூ டஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இஷ்யூ டஸ்ன்றது நெக்ஸ்ட் லைனில் வர்றதுக்காக ஸ்லாஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே இது ஒர்க் ஆகாது, இதுக்கு பதில் பிஆர் கொடுத்தா ஒர்க் ஆகும். ஸோ அதனால் இந்த இஷ்யூ டஸ்ன்றது இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஆஸ் ஸ்ட்ரிங்ஸ் பக்கத்துலேயே தான் பிரிண்ட் ஆகும். இதோ இந்த மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் ஆஸ் ஸ்ட்ரிங்ஸ் இஷ்யூ டஸ். அடுத்தது டாக்குமெண்ட் ரைட் பிஆர் ஃப்ளோட்டிங் டேட்டா கோலன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளோட்டிங் டேட்டான்றது நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறமா ப்ளஸ் நியூமெரிக் டேட்டான்னு கொடுத்துருக்காங்க. நியூமெரிக் டேட்டாவில் இருக்கக்கூடிய 3.14ம் இங்கே பிரிண்ட் ஆகும். ஸோ இதே போல் ஃப்ளோட்டிங் டேட்டா கோலன் 3.14, இதுதான் உங்கள் புக்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சேம் அவுட்புட்டை கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் நோட் பேடை ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போ ஏற்கனவே நான் காப்பி பண்ணி வச்சுருந்த கோடை இங்கே ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ ஃபைலுக்கு போயிட்டு சேவை கிளிக் பண்ணுறேன். டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறேன். ஃபைல் நேமில் dec.html அப்படின்னு தரேன். dec.html அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் அஸ் டைப்பில் ஆல் ஃபைல்ஸ் மாற்றிக்கிறேன். சேவை கிளிக் பண்ணுறேன். இப்போ இதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப்பில் இதோ இந்த ஃபைல் இருக்குது. இப்போ இதை நான் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் ஃபயர்ஃபாக்ஸ்க்கு தரேன். இப்போ நம்ம எதிர்பார்த்த அவுட்புட் கிடச்சிருச்சு. இப்படி தான் இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.